ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கார சட்னி. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக புளி, நான் காஷ்மீர் மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக, காஞ்ச மிளகாய் காரத்துக்காக ஒரு 6 மிளகாய், பெருங்காயத்தூள், இவ்வளோதாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய், காஷ்மீர் மிளகாய், பூண்டு, இந்த புளி. ஃபஸ்ட்டு இது நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொரகொரன்னு அரைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது மேலே தாளிச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அது பொரிஞ்ச ஒரு நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த நைஸாக அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் தான். 2 நிமிஷம் அரைச்சி 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.